இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா டெண்டருக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற தாட்சாயினி ஆளு கால் பண்ணி, தாட்சாயினி மேடத்திட்ட, மேடம் இலக்கியா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க போகிற போக்க பார்த்தா இந்த டெண்டரை ஜெயிச்சிருவாங்க போலுக்கு மேடம். அந்த டெண்டர் காப்பி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு உண்மையை போட்டு சொல்லிடுறான். தாட்சாயினி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. எஸ்எஸ்கே வந்து பார்த்துட்டு, என்ன தாட்சாயினி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஏங்க இப்போ தான் அந்த கௌதம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணானே சுரேஷ், அவன் கால் பண்ணான். சரி, அந்த இலக்கியா டெண்டருக்கான எல்லா ஏற்பாடி பண்ணிட்டானாம். போகிற பக்கம் பார்த்து அந்த டெண்டர் அவள் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சுரேஷ் கால் பண்ணி சொன்னான். டெண்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏற்கனவே வந்து கௌதம் நம்ம தோற்று போனோம், அவன்கிட்ட அசிங்கப்பட்டோம். அதனால தான் அவனை பழி வாங்க கார்த்தியை கடத்தி இவ்வளோ திட்டம் போட்டு கௌதமை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போது இந்த இலக்கியா வந்து நமக்கு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு தான் அந்த கார்த்தியை கொன்று உறுதியாக கௌதம் மேலே பழியை போட்டு நிரந்தரமாக ஜெயிலில் தள்ளிடலான்னு பார்த்தேன். அப்போ தான் அந்த இலக்கியா அதுக்கப்புறம் வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டான்னு. ஆனால் நீங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அவன் கௌதம் இப்போ ஜெயிலில் தானே இருக்கான்னு சொல்லிட்டு நிம்மதியாக அடுத்த வேலையை பார்த்துட்ருக்கான். எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது எனக்கு அப்படின்னு தாட்சாயினி கோவப்படுறாங்க. எஸ்எஸ்கே இப்போ என்ன தாட்சாயினி உனக்கு பிரச்சனை? அந்த டெண்டரை இலக்கிய ஜெயிக்கக்கூடாது, அவ்வளோதானே? அவளை சும்மா விட்டாலே அவளால் அந்த டெண்டரை சரியாக ஜெயிக்க முடியாது. உனக்கு அந்த டெண்டர் இல்லாமல் போச்சுன்னா ஓகே தானே? என்னங்க சொல்கிறீங்க? புரியல. ஒரு நிமிஷம் தாட்சாயினி. எஸ்எஸ்கே பைரவி கால் பண்ணுறாரு. பைரவி எஸ்எஸ்கே ஃபோனை பார்த்ததும், சொல்லுங்கள் எஸ்எஸ்கே என்னாச்சு அப்படின்னு கேட்க, பைரவி எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, சொல்லுங்கள் எஸ்எஸ்கே. அந்த இலக்கியா நான் கலந்துக்கப்பட்ட டெண்டரில் எங்களை தோக்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டருக்கான கொட்டேஷன் ரெடி பண்ணியிருக்கா. ரெடி பண்ணிவிட்டு இப்போது வீட்டுக்கு தான் வந்துட்டுருப்பா. எப்படியும் அதை வீட்டில் வேணா வச்சுருந்து நாளைக்கு காலாக எடுத்துகிட்டு டெண்டர் நடக்கிற இடத்துக்கு வருவா. அதுக்குள்ளே எனக்கு நீ அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு வேற ஒரு கொட்டேஷன் வச்சுட்டனா எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, பைரவி என்ன எஸ்எஸ்கே என்ன இதெல்லாம் எதுக்காக? பைரவி நான் சொல்கிறேன்ல, கார்த்தியை நான் கடத்தலை, கார்த்திக் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஒன்று, இலக்கியா மட்டும் அந்த டெண்டர் ஜெயிச்சிட்டானா அப்புறம் இனிமே இலக்கியா தான் ஆஃபீஸ்க்கு முழு பொறுப்பாக மாறிடுவா. கௌதம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான். அதனால தான் சொல்கிறேன், இதில் உனக்கும் நல்லது இருக்குது. அந்த இலக்கியா அந்த டெண்டரை ஜெயிக்கக்கூடாது. சரி எஸ்எஸ்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பைரவி நம்ம இலக்கியா அங்கே வச்சுட்டு போன டெண்டரை எடுத்துகிட்டு அந்த டெண்டர் நோட்டீஸில் வேற ஒரு நோட்டீஸை வச்சுறாங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் கிளம்பி டெண்டர் இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே கார் விட்டு அங்கே இலக்கியாவை பார்த்து, இலக்கியா இந்த டெண்டரில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நீ அசிங்கப்பட்டு தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் போகிறாங்க. டெண்டருக்கான கொட்டேஷன்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு டெண்டரை அறிவிக்கிறாங்க. அதில் இந்த டெண்டர் கௌதம் குரூப் ஆஃப் கம்பெனி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எஸ்எஸ்கே தாட்சாயினி செம கோவத்தோடு வெளியே வராங்க. தாட்சாயினியால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கையில் இருக்கிற ஃபோனை தூக்கி எறிகிறாங்க. எஸ்எஸ்கே சட்டையை பிடிச்சி, நான் தான் அவ்வளோதான் சொன்னேன்ல, நீங்கள் என்னமோ பிளான் பண்ணுறேன்னு கிடச்சில எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டிங்களே, எப்படி நடந்துச்சு? லாஸ்ட்டாக அந்த கௌதம்கிட்ட அசிங்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கியாவட்டி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு தாட்சாயினி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே எஸ்எஸ்கே பைரவி கால் பண்ணி, பைரவி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன்னால் முடியலன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என் நம்பிச்சு கழுத்தத்தை அப்படின்னு எஸ்எஸ்கே கோவப்படுறாரு. பைரவி என்ன எஸ்எஸ்கே புரியல, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க? நேற்று நான் உங்ககிட்ட கால் பண்ணி என்ன சொன்னேன் பைரவி? அந்த கொட்டேஷனை மாற்றிட்டு தான் சொன்னேன். ஆமாம் நான் தான் மாற்றிட்டேனே. எங்கே மாற்றினேன்? நீ மாற்றவே இல்லை. அந்த இலக்கியா கரெக்டான கொட்டேஷன் ஒன்றா கொடுத்து இப்போது டெண்டரை அவள் வாங்கிட்டு போயிட்டா. லாஸ்ட்டில் அந்த இலக்கியா எங்களை அசிங்கப்படுத்திட்டா. உனக்கு போய் சந்தோஷமா அப்படின்னு கேட்க, பைரவி என்ன எஸ்எஸ்கே சொல்கிறீங்க? உண்மையாவா? அந்த இலக்கியா டெண்டர் ஜெயிச்சிட்டாளா அப்படின்னு கேட்க, இலக்கியா டக்குன்னு அங்கே வராங்க. வந்ததும் என்ன எஸ்எஸ்கே அதிர்ச்சியாக இருக்கா? இலக்கியா எப்படி டெண்டர் ஜெயிச்சா அப்படின்னு? இங்கே பாருங்கள், நேற்று எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பைரவிக்கு கால் பண்ணி பேசும்போது நான் அங்கே தான் இருந்தேன். பைரவி நீங்களும் பேசுகிற எல்லாத்தையும் நான் கேட்டேன். அதனால தான் நான் ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தில் உங்களை சிக்க வச்சேன். பைரவி ஆண்டின்னு என்கிட்ட எடுத்தாங்களே டெண்டர், அந்த டெண்டர் கோட்டேஷனை இன்னொன்று பார்க்க சொல்லுங்கள், உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்ல எடுத்து பார்த்தா அது ஒரு வெள்ளை பேப்பராக இருக்குது. அதை பார்த்தோன்னே பைரவி சமஷாக்காக வராங்க. அப்போது நம்மளை இலக்கியம் நல்லா முட்டாளாக்கிட்டா அப்படிங்கிறது அப்போ தான் புரியுது. உடனே எஸ்எஸ்கே இலக்கியா இங்கே பாரு, டெண்டர் வேணால் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி எஸ்எஸ்கே 2 பேரும் கால் ஏறி உட்காராங்க. உடனே தாட்சாயினி காரை கண்ணாடி இறக்கிட்டு, இலக்கியா நீ எங்களே அசிங்கப்படுத்திட்டல, ஏற்கனவே புருஷன் ஜெயிலில் தானே இருக்கான், அதை ஜெயிலில் இருக்கவன் நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்க போகிறான், நீ வேணா பாருடி, எங்களை இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கான சரியான தண்டனை நீ அனுபவிக்க தான் போகிற. எஸ்எஸ்கே வண்டி எடுங்க மேலே அப்படின்னு சொல்ல,
2 பேர் கிளம்பினா ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போனோடனே அந்த தாட்சாயினி எஸ்எஸ்கே இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், அந்த கார்த்தியை கொன்று அந்த பழி தூக்கி கௌதம் மேலே போட்டால் கௌதம் நிரபராதின்னு கண்டுபிடிக்கிறதுல இலக்கியா பிஸியாக இருப்பா. நாம் ஈஸி அந்த டெண்டர் ஜெயிச்சலான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் ஒரு டெண்டருக்காக கார்த்தியை கொல்லணுமா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி லாஸ்ட்டில் கார்த்தியை கொல்லணும் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த இலக்கியா அசால்ட்டாக அந்த டெண்டர் ஜெயிச்சுட்டு போயிட்டா. எனக்கு வர ஆத்தத்துக்கு அப்படின்னு ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. நல்ல வேலை நம்ம இலக்கியா சிப்பு வச்சுருக்கா, அதை மட்டும் தள்ளி உள்ள ஒன்று எஸ்எஸ்கே சொல்கிறாரு, விடுதாச்சாயினி நான் நினச்சது ஒன்று கடைசி நடந்தது ஒன்று, இப்பயும் ஒன்று கெட்டு போல. இப்போ என்ன டெண்டர் தானே கைவிட்டு போயிடுச்சு, ஆனால் கௌதம் ஜெயிலில் தானே இருக்கான், டெண்டர் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இலக்கியா ஆசையாக போய் கௌதம் கிட்ட சொல்கிறதுக்குள்ளே அந்த கார்த்திக் கதையை முடித்து கார்த்தி இறந்துட்டான், அதை கொண்டது கௌதம் தான் சொல்லி பழைய தூக்கி அவன் மேலே போட்டு இந்த டெண்டர் அவள் ஜெயிச்சதையே இல்லாமல் ஆகிட்டா என்ன பண்ண முடியும் அவளால் அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு கொலைகாரனுடைய கம்பெனிக்கு இந்த டெண்டர் போகணுமா அப்படின்னு நான் நேரத்தில் பேசுனா கண்டிப்பாக டெண்டரும் நம்ம கைக்கு வந்துடும் தாட்சாயினி அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்ல, தாட்சாயினி ஒன்று அப்படின்னா இப்பயே கால் பண்ணுங்கள், அந்த நாகு கால் பண்ணி அந்த கார்த்தியை போட்டு சொல்லுங்கள், அப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு தாட்சாயினி சொல்கிறாங்க. எஸ்எஸ்கே யோசிக்கும் போது தாட்சாயினி நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கால் பண்ணுறாங்க. ஏய் நாகு நீ ரெடியாரு, நான் வரேன் இப்போ அங்கே அந்த கார்த்தியை போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி ஃபோன் வச்சிடறாங்க. நாகுனே யோசிக்கிறான், இதை தானே எடுத்து சார் சொன்னாங்க, நாம் எதுக்கும் எஸ்எஸ்கே சார்ட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு நாகு ஒன்று எஸ்எஸ்கே ஃபோன் அடிக்கிறான். எஸ்எஸ்கே ஒன்று ஆமாம் நீங்கள் அங்கேயே நான் வரேன், எந்த இடத்துல கட்டாக்குன்னு சொல்லி லொக்கேஷனை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேர் கிளம்புறாங்க. இது ஆல்ரெடி இலக்கியா எதிர்பார்த்தது தான், இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இலக்கியா ஆஃபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிவிட்டு அவங்க பேச எல்லாத்தையும் கேட்டுருக்காங்க. கேட்டு முடித்த கையோட இங்கே இலக்கியா வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் இலக்கியா அவங்க தம்பி வசந்தா வர சொல்லியிருக்காங்க. வசந்த் இப்போது இலக்கியா கூட தான் இருக்கான். இங்கே எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேரும் கார் எடுத்துகிட்டு நேராக கிளம்பி அந்த கார்த்தி எங்கே கிடச்சி வச்சுருக்காங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம இலக்கியா அங்கே எஸ்ஐடியும் பேசி அவங்களும் வர சொல்லியிருக்காங்க. எல்லோரும் அந்த ஸ்பாட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துடுறாங்க. எஸ்எஸ்கே அப்புறம் நம்ம தாட்சாயினி 2 பேரும் உள்ளே போயிட்டு கார்த்தியை பார்த்து பொலிப்புன்னு அறிகிறாங்க. ஆல்ரெடி கார்த்தி மயக்கத்தில் இருக்கான், இவனை போட்டு தள்ளுங்கடா, இவனை போட்டு தள்ளிட்டு இதெல்லாம் பண்ண சொன்னது அந்த கௌதம் தான் சொல்லி அவன் மேலே பழியை போட்டு கௌதம் நிரந்தரமாக ஜெயிலேருந்து வர விடாமல் அவனை ஜெயிலே இருக்க வைங்க, அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தாட்சாயினி சொல்லுவாங்க. உடனே இந்த நாகவும் பசங்களை கூப்பிட்டு இவன் கதையை முடிச்சிடறான்னு சொல்லும்போது கரெக்டாக போலீஸ் உள்ளே போந்து அப்படியே கொத்தா எஸ்எஸ்கே தாட்சாயினி கார்த்தின்னு எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜெயிலில் ஒன்றா அடைக்கிறாங்க. கார்த்திக்கு மயக்கம் தெளியுது. கார்த்திக் எனக்கு கடத்தது கௌதம் தான் சொல்லும்போது தான் கார்த்திக்கே விஷயம் புரியுது, உன்னை கடத்தது கௌதம் இல்லை தம்பி, இந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பேர் தான் கடத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோ அதை தான் காட்டுறாங்க. அப்போ தான் கார்த்திக்கும் புரியுது. அதுக்கப்புறமா கௌதம் இல்லை தப்பும் இல்லை, கௌதம் நிரபராதி, எல்லாத்தையும் பண்ணது இந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி தான் சொல்லி 2 பேர் மேலேயும் கேஸை போட்டு தூக்கி உள்ளே போட்டு கௌதம் நிரபராதின்னு சொல்லி இலக்கியா கௌதமை மீட்டு வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ எஸ்எஸ்கே போட்ட திட்டம் டெண்டர் கைப்பற்றதுக்காக கௌதமை ஜெயிலில் போட்டார். ஆனால் லாஸ்ட்டில் கௌதம் கார்த்திக் இந்த பகையை ஒழிச்சு டெண்டரை கைப்பற்றி எஸ்எஸ்கே தாட்சாயினிக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்து கௌதம் நல்லவர் உத்தமர்னு இலக்கியா வெளியே கொண்டு வந்து அவங்க 2 பேரும் மூஞ்சிலையும் ஒரு லாரி கரியை தூக்கி கொண்டு பூசிட்டு வர போகிறாங்க.